5100 ஆண்டுகள் பழமையான விழுதுகள் வளராத ஆலமரம் அமைந்துள்ள சிறப்புமிக்க சுகஸ்தல் திருத்தலத்தில் முதல் பாகவத பீடம் பற்றிய ஒரு சிறப்பு பதிவுதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் கங்காதேவியின் மடியில் அமைந்துள்ளது தவ பூமியாக கருதப்படும் சுகஸ்தல் திருத்தலம். ஆண்டு முழுவதும் பாகவத சப்தாகம் நடைபெறும் முதல் பாகவத பீட்டமான இத்தலத்தில் இதுவரை லட்சக்கணக்கான சப்தாகங்கள் நடந்துள்ளன. பாகவத சப்தாகம் என்றவுடன் நமக்கு உடனே நினைவுக்கு வருவது நைமிசாரண்யம்தான். அந்த புனித தலம் சூத்த மகா முனிவர் ஆயிரக்கணக்கான முனிவர்களுக்கு ஸ்ரீ சுகர் கூறிய பாகவதத்தை எடுத்து கூறிய திருத்தலம். ஆனால் சுகஸ்தல், சுகர்தல், சுக்தால் என்றெல்லாம் அழைக்கப்படும் இந்த புண்ணிய தலம் ஸ்ரீ சுகபிரம்மருடைய 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜாவுக்காக பாகவத கதையை கூறிய ஒரு புகழ்பெற்ற திருத்தலம் ஆகும். இது சுகா மகாத்மியம் என்ற நூலின் மூலம் தெரிய வருகிறது. இந்த இடம் வரலாற்றுப்படி மட்டுமின்றி ஆன்மீக வழியிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த புண்ணியமான தலமாக கருதப்படுகிறது. தமது தந்தை வியாச பகவானால் இயற்றப்பட்ட பாகவத கதையை ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி கங்கை தீரத்தில் அமைந்த ஒரு வட்ட விருட்சம், வட்டம் என்றால் ஆலமரம், அந்த ஆலமரத்திற்கு கீழ் அமர்ந்து மகா முனிவர்கள் சூழ பரீட்சித் மன்னனுக்கு 7 நாட்கள் உபதேசித்ததுதான் இந்த பாகவத புராணம். அதனாலேயே இவ்விடத்துக்கு சுகஸ்தல் அல்லது சுகுதால் என்ற ஒரு பெயரும் ஏற்பட்டது. இன்றும் இந்த தலத்தில் காட்சி தரும் ஆலமரத்தின் அடியில் சுமார் 5100 ஆண்டுகளுக்கு முன் இக்கலியுகத்தில் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அமர்ந்து பாகவதம் கூறியுள்ளார் என்பதை நினைக்கும் போது நம் புராண வரலாற்று உண்மைகள் நம் கண்முன் நிழலாடி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. பெயருக்கு தகுந்தாற்போல இந்த இடம் சுகத்தையும் அமைதியும் அளிப்பதாக உள்ளது. இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மோட்டுனா என்ற ஒரு இடம் இருக்கிறது. மோட்டுனா என்றால் திரும்புதல் அல்லது திரும்பி போதல் என்று ஒரு பொருள் உண்டு. தட்சகன் என்ற பாம்பு தன் கடுமையான விஷத்தால் பரீட்சித் மகாராஜாவை கொல்வதற்காக வருகிறது. அப்போது பரீட்சித் மகாராஜாவை தன் தவபலத்தால் எப்படியும் காப்பாற்றிவிடலாம் என்ற உத்தேசத்துடன் வந்து கொண்டிருந்தான் கஷ்யபன் என்ற ஒரு அந்தணர். அவரின் அந்தரங்க எண்ணத்தை அறிந்த தட்சகன் அவனுக்கு அளவற்ற செல்வத்தை அளித்து அவரை அங்கிருந்து திருப்பி அனுப்பிவிடுகின்றான். அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதால் அந்த இடத்துக்கு மோட்னா என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. கங்கைக்கரையில் கடுந்தவம் இயற்றிய சுவாமி கல்யாண் தேவ்ஜி என்பவர் பல்லாண்டு காலம் கவனிப்பாரற்று கிடந்த இந்த தலத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1944 இங்குள்ள அட்சய மடத்தின் அருகில், அந்த அட்சய வடம்னா மரம், அந்த மரத்திற்கு அருகில் ஸ்ரீ சுகதேவ மந்திரம், ஸ்ரீ கிருஷ்ணராலயம், ஹனுமன் ஆலயம், பாகவத சப்தாக யக்ஞ ஆலயம், யக்ஞசாலை போன்றவற்றை நிர்மாணித்து இத்தல மகிமையை பாரத தேசம் முழுவதும் அறியும்படி செய்து மிகப்பெரிய தொண்டை செய்தார். இங்கு பாகவத சப்தாகம் செய்யும் அன்பர்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் சுவாமி கல்யாண் தேவ்ஜியின் ட்ரஸ்ட் மனமோந்து செய்து வருகிறது. முதல் பாகவத பீடமான இந்த பிரம்மாண்ட வட்ட விருட்சம் ஒரு மலையின் மேல் அமைந்துள்ளது. இம்மரத்தின் அடியில் ஸ்ரீ சுகர் அமர்ந்து பாகவத கதையை பரீட்சித்துக்கு கூறியபோது அவரை சுற்றி சுமார் 80,000 முனிவர்கள் அமர்ந்திருந்தனராம். தற்போது இந்த மரம் 150 அடி உயரம் வளர்ந்து தன் அருகில் வருபவர்களுக்கு நிழலும் நிம்மதியும் வழங்கி வருகிறது. இப்புராதன மரத்துக்கு விழுதுகள் வளருவதில்லை என்பதுதான் சிறப்பு. இந்த ஆலமரத்தின் விழுதுகள் பூமியில் ஊன்றாத நிலையில் கல்யாண் தேவ்ஜியின் சேவா அறக்கட்டளை அறிஞர்கள் உதவியுடன் இந்த மரம் கீழே சரியாமல் பார்த்து கொள்கிறார்கள் இன்றளவும். சுகஸ்தல் பல வழிகளிலும் சீதாப்பூர் அருகில் உள்ள நைமிஷாரண்யத்தை நினைவுபடுத்தி கொண்டுதான் நமக்கு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மக்களின் ஆன்மீக வாழ்வு சிறக்கவும் இறைவனின் கருணை கடாட்சம் கிட்டவும் எளிய வழியாக திகழும் ஹரிநாம சங்கீர்த்தன மகோத்சவத்தின் வேறாக திகழக்கூடிய ஒரு இடம்தான் சுகஸ்தல். பாகவத சப்தாகம், நாம சங்கீர்த்தனம் ஆகியவற்றுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக திகழ்கிறது சுகஸ்தல். சுவாமி விவேகானந்தரை ஆதர்ச குருவாக ஏற்று அவரால் ஏற்பட்ட விளக்காக விளங்கிய சுவாமி கல்யாண் தேவ்ஜி மகாராஜ் செய்த சமூக சேவையை பாராட்டி அவருக்கு இந்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்தது. சுகஸ்தல் அமைவிடம் ஹரித்வாரிலிருந்து 87 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முசாஃபர் என்ற நகரில் அமைந்திருக்கிறது. சிறப்புமிக்க இந்த சுகஸ்தல் தலத்தை நேரில் தரிசிப்பது போன்று அதன் பெருமைகளை ஸ்ரீ சுகதேவ்ஜி அவர்களுடைய கிருபா கடாசத்தால் நாமும் அனுபவிக்கிறோம் இந்நாட்களில்.